Good morning, students. Today we are going to see about our new lesson, Chapter 3, Fundamentals of Computers. Computer Organization. Computer Organization அப்படின்னா என்னென்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதோட ப்ராசஸ் எப்படி இருக்கணும், இன்புட் ப்ராசஸ் அண்டு அவுட்புட் கொடுக்கும். நம்ம இன்புட் கொடுத்துருவோம், ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படியெல்லாம் நடக்குது உள்ற அப்படிங்கிறது தான் இந்த ஆர்கனைசேஷன் பற்றின லெசன்ஸ். ஸோ கம்ப்யூட்டரை நம்ம இன்புட் கொடுத்துட்றோம், அவுட்புட் நமக்கு கிடைக்கிது. அந்த ப்ராசஸ் வந்து சிபியூவில் பண்ணுவாங்கன்னு தெரியும். பட் அந்த ப்ராசஸ் எப்படி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் எப்படி அப்படின்றது இந்த லெசன்ஸ் பற்றி படிக்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன். Computer organization deals with the hardware components of computer system. It includes input-output devices, the central processing unit, storage device, and primary memory. It is concerned with how the various components of computer hardware operate. It also deals with how they are interconnected to implement an architecture specification. The term computer organizations look similar to the term computer architecture, but the computer architecture deals with the engineering considerations involved in designing a computer. On the other hand, computer organizations deal with the hardware components that are transparent to the programmer. So, இங்கே ஹார்ட்வேர் அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கிறோம் டச்சபிள் பார்ட், சாஃப்ட்வேர் அப்படின்னா அன்டச்சபிள் பார்ட். இப்போது நம்ம உள்ள நடக்குது. இப்போ சிபியூவில் நம்மனா சிபியூவில் உள்ள மதர் போர்டு, தென் அந்த ரேம், ரோம் இதெல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், டச் பண்ணி சேஞ்ச் பண்ணக்கூடியது தான். ஸோ இதெல்லாமே என்னது ஹார்ட்வேர். ஸோ அந்த ஹார்ட்வேர் பார்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த சிஸ்டமில், எப்படி வந்து நம்மளால் எது மூலியமாக நமக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது, எப்படி வந்து இன்டர் கனெக்ட் ஆகிட்டுருக்கு, ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றது தான். ஸோ பேசிக் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸ். ஸோ நமக்கு ஒவ்வொரு நம்ம ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் படித்தோம். ஃபஸ்ட்டு நம்ம வேக்கம் டியூப், டிரான்சிஸ்டர் இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மைக்ரோ ப்ராசஸ் வந்தோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம் மைக்ரோ ப்ராசஸ் சிப் தான். ஸோ இந்த சிப் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சிலிக்கான், அந்த நம்ம மொபைலில் பார்த்துருக்கலாம், சிம் கார்டு போடும்போது இந்த சிலிக்கான் சிப் வந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு என்னாகும், நெட்டு மொபைல் கனெக்டிவிட்டி அந்த டிரான்ஸ்பரண்ட்டை வந்து கிடைக்கும், டிரான்ஸ்போர்ட் ஆகும். நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நம்ம ஃப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்கும்போது அந்த சிலிக்கான் கிடைக்கும்போது தான் அந்த என்ன ஒரு கரண்ட் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகும். அதே மாதிரி பேட்ரி சார்ஜ் பண்ணிவிட்டு அந்த கரண்ட்டை வந்து அந்த இடத்துல பாஸ் பண்ண முடியுது. பேட்ரி போடும்போது கூட அந்த சிலிக்கான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மைக்ரோ ப்ராசஸ் தான் நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மைக்ரோ ப்ராசஸ் வந்து எப்படி ரன் ஆகுது நம்ம கம்ப்யூட்டரில் அப்படின்னு தான் பார்ப்போம். The CPU is a major component of computer which performs all tasks. This is realized by the microprocessor which is on integrated circuit. Microprocessor was first introduced in early 1970s. The first general purpose microprocessor 4004 was developed by Intel Inc. ஸோ ஃபஸ்ட்டு மைக்ரோப்ராசஸர் வந்து எப்போ 1970 முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மைக்ரோப்ராசஸர் சிப்போட நேம் வந்துன்னா 4004 அப்படின்றது இன்டெல் பென்டியம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மைக்ரோப்ராசஸர் இஸ் ஆன ப்ரோக்ராமபிள் மல்டி ப்ராசஸ் சிலிக்கான் சிப். It is driven by a clock pulse. It accepts input as a binary data. After processing, it provides an output as a further instruction stored in the memory. A block diagram of microprocessor-based system shown. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இன்புட் நம்ம எடுத்துக்கும் போது 0s and 1s எடுத்துக்கும். கிளாக் பல்ஸ் கொடுத்துருப்பாங்களே 1 2 3. ஒவ்வொரு சிலிக்கான் சிப்பை க்ளோஸ் பண்ணும்போது நம்ம ஃபிசிக்ஸ் லேப்லலாம் பார்க்கலாம். இந்த சிலிக்கான் சிப்பு 6 பின், 3 பின், 4 பின்ஸு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் பின்ஸு. ஸோ ஈக்குவலாக இருக்கும், ஆப்போசிட்டில் ஈக்குவல் இருக்கும். 4 பின், 2 பின், 6 அந்த மாதிரி பின்ஸ் வந்து இருக்கும்.
ஸோ அது கிளாக் பல்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டாவை வந்து இன்புட்டாக எடுக்கும்போது பைனரி டேட்டாவை எடுக்கும், ப்ராசஸ் பண்ணி இப்போ நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகேவா? அதோட ப்ராசஸ் பாருங்கள். இன்புட் வாங்கிக்கிது, மைக்ரோ ப்ராசஸ்கிட்ட போய்ட்றோம், மெமரிகிட்ட கொடுத்துருது. நான் கொடுத்த இன்புட்டை மெமரிகிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ்க்காக என்ன பண்ணுது, மறுபடியும் வாங்கிக்கிது. ஏன்னா மெமரி என்ன பண்ணிக்கும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், வேணுங்கும் போது அந்த டேட்டாவை கொடுக்கணும். அதுக்காக தான் மெமரிகிட்ட ஃபஸ்ட்டு போனோடையும் மெமரிகிட்ட கொடுத்துரும். அதுக்கப்புறம் அந்த வேணுங்கும் போது டேட்டாவை மெமரிகிட்டேருந்து வாங்கிக்குவாங்க மைக்ரோ ப்ராசஸர். ஸோ ப்ராசஸ் வந்து பண்ணி முடித்த பிறகு அவுட்புட்டை நமக்கு கிடச்சிது. ஸோ இது வந்து பேசிக்கு. மைக்ரோ ப்ராசஸர் வந்து என்ன பண்ணணும், 3 மேஜர் யூனிட்ஸ் வந்து இந்த மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது. நம்ம சிபியூக்கு படிச்சிருப்போம், ஏஎல்யூ, கண்ட்ரோல் யூனிட் அண்டு மெமரின்ட்டு. அதே மாதிரி இந்த மைக்ரோ ப்ராசஸருக்கு வந்து 3 பேசிக் யூனிட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஏஎல்யூ, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் அண்ட் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ அதை பற்றி தான் இப்போ படிக்க போகிறோம். ஏஎல்யூன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும், லாஜிக்கல் ப்ரோக்ராம்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணணும். அடிஷன், சப்ராக்ஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரியான ப்ராசஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் தான். கண்ட்ரோல் யூனிட்னு ஓவராலாக எல்லா ஆப்ரேஷன்ஸும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த கண்ட்ரோல் யூனிட்டை. இந்த ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம புதுசாக படிக்க போகிறோம். They are used to hold the instructions and data of the execution of process. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரெஜிஸ்டர் என்ன பண்ணுறது, மெமரி மாதிரி தான் ஒர்க் பண்ணும். என்ன பண்ணுவோம், அந்த நான் கொடுக்குற இன்னும் நான் ப்ராசஸ் பண்ண இன்ஃபர்மேஷனை எடுத்து வச்சுப்போம், வேணுங்கும்போது கேட்கும்போது கொடுக்கும், ஹோல்ட் பண்ணி வச்சுப்போம் டேட்டாஸை, இன்ஃபர்மேஷன்ஸை. நான் வந்து ஒரு அவுட்புட் கொடுக்கறதுக்காக கேட்கும்போது கொடுக்கறது தான் இந்த ரெஜிஸ்டர்ஸோட வேலை. மெமரி மாதிரியே தான் இருக்கும். ஹோல்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் and data for the execution of processor. The microprocessor is able to communicate with memory units and the data input and output devices. The system bus is a bunch of wires which is the collection of address bus, data bus and control bus that serve the communication channels between microprocessor and other devices. கொடுத்துருக்காங்க பாருங்கள். மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது, ஏஎல்யூ, ரெஜிஸ்டர், கண்ட்ரோல் யூனிட், இன்புட் அவுட்புட் யூனிட் கொடுத்துருக்காங்க. மெமரியில் ரேமு, ரோமு நமக்கு தெரியும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்குது. இப்போ நான் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒருத்தங்கள்ட்டேருந்து ஒருத்தங்கள்ட்ட போயிட்டுருக்கும்போது என்ன பண்ணணும், நமக்கு ஒரு லைன் வந்து கிடைக்கும். அதை தான் நம்ம என்ன பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. இப்போ பஸ் அப்படிங்கும்போது நம்ம டிராஃபிக் வரோம் இல்லையா, இப்போ ஒரே ஒரு வெப்சைட்டை மோர் தென் 1 பீப்புள்ஸ் வந்து அட் அ டைமில் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், டிராஃபிக் வந்து ஜாம் ஆகும். பிகாஸ் என்ன பண்ணுவோம், எல்லோரும் ஒரே ப்ராசஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதில் நம்ம என்ன ஆகும், டிலே ஆகும் இல்லையா. டிலே ஆக நம்மளோட ப்ராசஸ் வந்து நான் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு யார் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்களோ அந்த ரெக்வஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு வருவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். ஸோ எனக்கு வந்து எல்லோரும் ஒரு நேரத்தில் ஆக்சஸ் பண்ணும்போது இப்போ டிராஃபிக்கே நடக்குது அப்படின்னா, டிராஃபிக் வரத்துக்கு ரீசன் என்னென்னா, எல்லோரும் ப்ராப்பர் வேல ஒழுங்காக போகாமல் ஒரு இடத்துல சம்டைம்ஸ் லாக் ஆகிருந்ததுன்னா அந்த இடத்துல டிராஃபிக் நடக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த சிக்னல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இந்த டிராஃபிக் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ பஸ் அப்படிங்கும்போது இந்த வேலை நீங்கள் போகணும், அந்த வேலை நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம், அந்த கம்ப்யூட்டரே கரெக்டாகவே பிரித்து கொடுத்துரும். ஸோ டிராஃபிக் அவாய்ட் பண்ணும், வெயிட்டிங் ப்ராசஸும் வந்து நமக்கு கம்மியாகும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பற்றி தான் படிச்சுட்ருக்குறோம். மைக்ரோ ப்ராசஸ்னால் என்னென்னு தெரியும், அது ஒரு சிலிக்கான் சிப்பு. அதில் இருக்கிற பேசிக் யூனிட்ஸ் என்னென்ன அப்படின்னா 3 யூனிட்ஸ் இருக்குது. அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், ரெஜிஸ்டர்ஸ். ஸோ அதோட மைக்ரோ ப்ராசஸ் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா, அது என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, கிளாக் ஸ்பீடு, இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, வேர்டு சைஸு. கிளாக் ஸ்பீட் அப்படிங்கும்போது நான் என்னோடய டேட்டாவை வந்து கம்மியாக கொடுக்கும்போது என்னோடய ப்ராசஸ் வந்து என்னது ஸ்பீடாக முடிஞ்சிடும். இதே வந்து எங்கள் டேட்டா வந்து மோர் தென் 1 பல்காக கொடுக்கும்போது என்னாகும், ஸ்பீடப் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதான் கிளாக் ஸ்பீட். இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படிங்கும்போது நான் ஃபஸ்ட்டா நீ செகண்டா அப்படின்னு
அதோட ப்ரிஃபரன்ஸ் இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு. இப்போ நான் ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து ஒரே இடத்துல வந்து அக்சஸ் பண்ணும்போது ஒரே டேட்டாவை எடுத்தபோது யார் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க, யார் செகண்ட் கொடுத்தாங்க, தேர்டு கொடுத்தாங்க, யார் ஃபோர்த்து. ஸோ இது மாதிரி அந்த ப்ராசஸை வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கறது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு. யார் அடுத்தது வந்து ப்ராசஸ் பண்ணணும், பர்ஃபார்ம் பண்ணணும், இது செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அப்படின்னு அவங்க அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. வேர்டோட சைஸ், இந்த வேர்டோட சைஸ் வந்து அந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஃபிக்ஸடாக கிடையாது. வேர்ட் சைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது, அந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ கிளாக் ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்ரி மைக்ரோ ப்ராசஸர் ஹஸ் an internal clock that regulate the speed at which execute instructions. The speed at which microprocessor execute instruction is called clock speed. இது எல்லாமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த லெசன்ஸில் மைக்ரோ ப்ராசஸர் கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிளாக் ஸ்பீடு வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா மெகா ஹைட்ஸ், ஜிகா ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுவாங்க. ஸோ கிளாக் ஸ்பீட்னா என்னென்னா, அந்த இன்டர்னல் கிளாக் இதில் இருக்கும், என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட ஸ்பீடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தென் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். A command which is given to a computer to perform operations on data is called instructions. Basic set of machine level instructions that a microprocessor is called to execute is called instruction set. This instruction set carry out the following types of operations. என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், arithmetic operations, logical operations, control flow, input and output. வேர்டோட சைஸ் என்ன? வேர்ட் சைஸ் என்ன? The number of bits that can be processed by a processor in a single instruction is called a word size. Word size determines the amount of RAM that can be accessed by the microprocessor at one time and the total number of pins on the microprocessor. Total number of inputs and output pins in turn determine the architecture of microprocessor. வேர்டோட சைஸ் என்ன அப்படின்னா, அந்த எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுறது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த வேர்டு சைஸ் வந்து டிஃபர் ஆகும். கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்டெல் 404 எப்படி இருக்கும், அது எத்தனை சிப் இருக்குது பாருங்கள், 8 பின்னு. இப்போ 8 இங்கே 8 இருக்கும், அந்த சைடு 8 இருக்கும், அப்போ 16 பின்ஸ் இருக்கும். அதோட ஸ்பீட் எப்படின்னா 740 kHz. ஸோ இது வந்து என்னென்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் 3 இருக்குது. கிளாக் ஸ்பீடு, இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு அண்டு வேர்டோட சைஸு. தென் டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் பிட்வீன் CPU அண்ட் மெமரி. மெமரிக்கும் சிபியூக்கும் எப்படி வந்து அந்த கம்யூனிகேஷன்ஸ் நடக்குது, எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். The Central Processing Unit CPU has a Memory Data Register MDR and the Memory Address Register MAR. டேட்டா ரெஜிஸ்டர் என்ன பண்ணணும்னா, டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், நமக்கு எப்போ தேவையோ அதை வந்து நமக்கு கொடுக்கும். The memory data register keep the data which is transferred between the memory and the CPU. ஸோ டேட்டா வந்து ரெஜிஸ்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்புட் நான் கொடுக்குறேன் இல்லையா, யூசர் கொடுக்குற இன்புட்டை டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு மெமரிக்கு எப்போ தேவையோ அப்போ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். The program counter which program PC is a special register in the CPU which always keep the address of the next instructions to be executed. இது ஒன் ஆஃப் த 2 மார்க் அண்ட் 1 மார்க். இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியான கொஷின். கவுண்டர், ப்ரோக்ராம் கவுண்டர் ஒரு கொஷின் வரும், அதுதான் இது. ப்ரோக்ராம் கவுண்டரோட ஒர்க் என்ன, மேஜர் ரோல் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ராசஸ் ஆக போகுதோ அதை கொடுக்கறது இந்த பிசியோட ஒர்க்கு. The arithmetic and logic unit of CPU places the address of memory to be fetched into the memory address register. ஸோ எனக்கு தேவையான என்னென்ன அந்த டேட்டா வேணுமோ அது தேவையான அட்ரஸ் மெமரிலேருந்து எடுத்துக்கும் இந்த மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர். டேட்டா ரெஜிஸ்டர் எம்டிஆர் என்ன பண்ணுன்னா, நான் கொடுக்குற யூசர் கொடுக்குற டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ப்ராசஸ் நடக்கும்போது மெமரிக்கும் சிபியூக்கும் அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும்.
ப்ரோக்ராம் கவுண்டரோட ஒர்க் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னவோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த பிசி தான் ஒர்க் பண்ணும். A bus is a collection of wires used for communications between the internal components of computer. The address bus is used to point a memory locations. நமக்கு தெரியும் ஜென்ரலாக அட்ரஸ்னால் என்னென்னா நம்ம வீட்டு அட்ரஸ் சொல்லுவோம் இல்லையா, எந்த பாயிண்டில் வந்து நான் இறங்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் அட்ரஸ் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி தான் the address bus is used to point the memory location. மெமரி லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த அட்ரஸ் பஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். A decoder, a digital circuit is used to point the specific memory locations where the word can be located. The address register is connected with the address bus which provide the address of the instructions. A database is used for transfer data between memory and the CPU. The data bus is bidirectional and the address bus is a unidirectional. அது நம்ம பைடைரக்ஷனல் யூனிடைரக்ஷனல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு. பைடைரக்ஷனால் 2 வேலையும் போகவும் முடியும் வரவும் முடியும். பட் அட்ரஸ் பஸ் அப்படி யூனிடைரக்ஷன் போக மட்டும் தான் முடியும், வர முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா அட்ரஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெமரிக்கும் ரிஜிஸ்டருக்கும் போயிட்டு வரதுனால இது வந்து பைடைரக்ஷன். டேட்டா பஸ்ஸுங்கிறது பைடைரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம அந்த ஆரஞ்சு கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் இருக்கிறது பாருங்களேன், அந்த ஆரோ மார்க் பாருங்கள் போயிட்டு வந்துட்டுருக்கு. பட் இந்த அட்ரஸ் பஸ்க்கு போகிற ஆரோ திருப்பி வருதா, வரல. ஸோ போயிட்டு வரதுக்கு வந்து 2 ஆரோ கொடுத்துருக்குறது ஒன்லி ஃபார் டேட்டா பஸ். ஸோ இதுதான் பைடைரக்ஷன். அட்ரஸ் பஸ் அப்படிங்கிறது போகும் கொடுக்கும் அவ்வளோதானே தவிர திருப்பி அது வாங்கிக்காது. The control bus control both read and write operations. ஸோ 3 பஸ் இருக்குது, டேட்டா, அட்ரஸ் அண்டு கண்ட்ரோல் பஸ். ஸோ அட்ரஸ் பஸ் அப்படிங்கிறது அந்த வேர்டு அந்த மெமரியோட அட்ரஸ் வந்து கொடுக்கறதுக்காக இது ஒன்லி யூனிடைரக்ஷனல். டேட்டா பஸ் அப்படிங்கிறது மெமரிக்கும் சிபியூக்கும் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது டேட்டா பேஸு. ஸோ இது வந்து பைடைரக்ஷனல். கண்ட்ரோல் பேஸ் அப்படிங்கும்போது இந்த டேட்டாஸ் வந்து ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணுறது. த ரீட் ஆப்ரேஷன்ஸ் ஃபெச் த டேட்டா ஃப்ரம் எ மெமரி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு த எம்டிஆர். ரீடுன்னு அது ஜஸ்ட்டு ஒன்லி ரீட் பண்ணும். அதில் ரீட் பண்ணும்போது இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணிங்க எடுத்துக்கும், அந்த மெமரிலேருந்து எடுத்து எம்டிஆர் மெமரி டேட்டா ரெஜிஸ்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. A single control line perform 2 operations like read and write using 1 or 0. Also the write operations transfer the data from memory MDR to memory. The organization between எனக்கு கொடுத்துருக்காங்க 3.3ல டேட்டா பஸ் கீழே கொடுத்துருக்காங்க, மேலே வந்து அட்ரஸ் பஸ்ஸு, சென்ட்ரல் இருக்கிறது கண்ட்ரோல் யூனிட். ஸோ எம்டிஆர் மெட்ராஸ் மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர் அண்ட் மெமரி டேட்டா ரெஜிஸ்டர். இது வந்து சிபியூக்குள்ளே இருக்குது. டேட்டா பேஸ் வந்து பைடைரக்ஷனல் 2 சைடும் 6 மார்க் கொடுத்துருக்காங்க. பட் அட்ரஸ் பஸ்ஸில் ஒரு சைடு தான் 6 மார்க் வந்திருக்கு. இங்கே என்ன பண்ணுறது, ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. மெமரி வந்து ரீடு ரைட் ஆப்ரேஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி போகுது. The word in the RAM has the same size at the memory data register. If the process is an 8-bit like Intel 8085, the MDR and the word is a RAM both have 8 bits. ஸோ இதெல்லாம் பிட்ஸ் எத்தனை நமக்கு தெரியும், 1 byte equal to 8 bytes. ஸோ அதே மாதிரி தான் இந்த இது வரும் ப்ராசஸ். If the size of MDI is 8 bits which can be connected with the word in the memory which is also 8 bit size, the data bus has the 8 parallel wires transfer data either from MDR to the word or word to MDR based on the control read write. ஸோ நம்மளோட எம்டிஆரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது 8 ஆப்ரேஷனல் பிட் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், எம்டிஆர் கீழே எம்டிஆர்னு. இது வந்து மெமரி வேர்டு, இங்கேயும் மெமரி வேர்டு, ரீட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. பிஃபோர் ரீட் எப்படி இருக்குது, ஆஃப்டர் ரீட் பாருங்கள். பிஃபோர் ரீடில் வந்து மெமரியில் மட்டும்தான் இருக்குது நம்பர்ஸு, பட் வந்து எம்டிஎம் டேட்டாவில் இல்லை. ஆஃப்டர் ரீட் அப்படி கிடையாது, மெமரியிலையும் இருக்குது டேட்டாலையும் இருக்குது. ஸோ இதுதான் ஆப்ரேஷன்ஸ். அதுக்கேற்ற மாதிரி பிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன ஆகுது, அந்த பின்ஸு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
இந்த கிளாஸ் என்னையோட முடியுது. ஸோ இது வரைக்கும் நம்ம படித்தது என்னென்னா கம்ப்யூட்டரோட ஆர்கனைசேஷன் என்னென்ன படித்தோம். இந்த ஆர்கனைசேஷனில் மைக்ரோ ப்ராசஸர் வந்து பேசிக் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது மேஜர் ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா சிலிக்கான் சிப்பை வச்சு டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிலிக்கான் சிப்பில் வந்து எந்த மாதிரியான ப்ராசஸில் நடக்குது அப்படின்றத பற்றி இன்னைக்கு ஃபுல் கிளாஸில் படித்தோம். ஸோ இதோட கண்டினியூஷன் பார்ட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.